சார் நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். நண்பர்களே, நாங்கள் பண்ண ஒரு சின்ன தப்பால 20,000 ரூபா லாஸ் ஆயிருக்கும். அது என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் இது சுய வாழ்க்கை பதிவு செய்யறதுல நாள் 14 இன்னைக்கு எக்ஸாம்ன்ற காரணத்தினால காலையிலே எழுந்து காலேஜ் கிளம்பிட்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சாச்சு. தென் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நம்மளும் நம்ம பாய்ஸ் எல்லாருமே டேனியான வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே ஹைதராபாத் ட்ரிப் போகிறதா பிளான்ல இருந்தோம். ஆக்சுவலாக இதுவரையும் எங்கள் பிளான்ல நல்லா தான் நண்பர்களே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய டெஸ்ட் ஒன்று வந்துச்சு. எங்கள் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:20க்கு. ஆனால் நாங்கள் கிளம்புனது கரெக்டாக இங்கேருந்து 4:30 கிளம்பணும். சரி, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பீச் ஸ்டேஷன் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். டிராஃபிக் அதிகமாக இருந்த காரணத்தினால நம்ம டிரைவர் அண்ணாவும் கையை விரிச்சிட்டாங்க. தம்பி, என்னால் முடியவே முடியாது, வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகி நாங்கள் எல்லாருமே வண்டி விட்டு கீழே இறங்கி ஆளுக்கு ஒரு ரேபிடோ போட்டோம். நம்ம ரேபிடோ அண்ணாவும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி செம்ம ஸ்பீடாக கொண்டு போய் விட்டாங்க. அவங்களுக்கான தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் மினிட் நான் கரெக்டாக ஏறவும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் கரெக்ட் டைமிங்காக இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஃபைனலி நாங்கள் எல்லாருமே ட்ரெயினை பிடிச்சிட்டோம் நண்பர்களே. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமா பையா 2 இட்லி வித்தாரு. அந்த இட்லி வாங்கி சாப்பிட்டு தூங்க போயிட்டேன் நண்பர்களே. நமக்கு தொண்டை சரியில்லாத காரணத்தினால் வாய்ஸ் ஓவர் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்புறம் மறக்காம நம்மள ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.